இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக நல்லா மொறுமொறுப்பாக பச்சரிசியில் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டீ காஃபிக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா ஒரு 2 கப் அளவுக்கு நம்ம வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் இது கூட போட்டுடலாம். போட்டுட்டு இதில் வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு போட்டிருக்கேன். அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் சூடான எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் வந்து நல்லா நம்ம எந்த ஷேப்புக்கு பிடிக்கிறோமோ அந்த ஷேப்புக்கு வரணும், அது வரைக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளும் போட்டிருக்கேன். இப்போ இதில் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். முறுக்கு மாவு எந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துப்பீங்களோ அதே மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு மட்டும் எடுத்து நம்ம நல்லா உருண்டையாக தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் சிசரில் கட் பண்ணும்போது ஈஸியாக அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து விழுகும். இதை டேரெக்டாக எண்ணெயில் கூட போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இப்போ சூடான எண்ணெயில் உள்ளே போட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இது வந்து நல்ல மொறுமொறுப்பாக கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு கோல்டன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.